இல்லாம ஒருத்தன் கிறிஸ்தவனாவே இருக்க முடியாது. ஆனா அந்த விசுவாசம் எங்க இருக்கிறதுன்னா, கடவுளுடைய வார்த்தையில இருக்கிறது. ஹல்லேலூயா! நாம் வாசிக்கலாம். அ 2 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் அதிக உறுதியான உறுதியான தீர்க்க அப்படி தரிசனம் வாசிக்கணும். அப்பதான் அது அந்த வார்த்தைக்கு பவர். அதிக உறுதியான உறுதியான தீர்க்க தரிசன தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு வசனமும் நமக்கு உண்டு உண்டு. பொழுது விடிந்து ம். விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். நலமா இருக்கும். ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்ல விஷயம். எத்தையோ கவனிக்கிறத விட்டுட்டு, கடவுள் உங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்ன்றதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அதையே உற்று நோக்க வேண்டும். ஏன்னா, அது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அப்படின்னா நிச்சயமா நடக்கும்னு அர்த்தம். நிச்சயமா ஆமா. இப்போ நம்ம கையில என்ன இருக்குன்றத யாரும் யோசிக்கிறது இல்ல. அவங்க கையில இருக்கு, இவர்கிட்ட இருக்கு. அவரை மாரி நமக்கு அழகு இல்லையே, அவங்கள மாரி படிப்பு இல்லையே, அவங்கள மாரி நமக்கு பாட வரலையே. இப்படி மத்தவங்கள இருக்கிறது நம்மகிட்ட இல்லையேன்றதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. நம்மகிட்ட என்ன இருக்கு? எதுவுமே இல்லைங்க. அழகும் இல்ல, படிப்பும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல, யாரும் மதிக்கக்கூடிய எதுவுமே இல்ல. இந்த உலகத்துல நான் கடைசி பெஞ்சில இருக்கேன். நான் கடைசி இடத்துல இருக்கிறேன். யாரும் என்ன உற்று கூட பார்க்கறது இல்லைன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன? நீ யாரு, என்ன இருக்கு, என்ன இல்லைன்றது முக்கியம் இல்ல. ஆனா உனக்கு நீ ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினால் தேவன் உனக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எனக்கு உண்டு. சொல்லுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன எனக்கு உண்டு. அது என்னுடைய சொத்து. அது என்னுடைய பங்கு. அது என் எதிர்காலத்தை சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கை அது சொல்லுகிறது. ஹல்லேலூயா! நம்ம வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறாரு. நம்ம படிக்கணும். நம்ம வாழ்க்கையை படிக்கணும். நம்ம வாழ்க்கையை எடுத்து படிச்சு இதுதாம்மா உன் வாழ்க்கை, நீ இப்படிதான் இருக்கணும், இதுதான் உனக்காக நான் வைத்திருக்கிற வாழ்க்கைன்னு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை படிச்சு ஆனா பைபிள்ல ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு இடத்தில் எழுதிருக்கு, சுகத்தை குறித்து ஒரு இடத்தில் எழுதிருக்கு, விடுதலை குறித்து ஒரு இடத்தில் எழுதிருக்கு, பரலோகத்தை குறித்து எழுதிருக்கு, ரட்சிப்பு குறித்து, இப்படி எல்லாம் வேதம் முழுவதும் இருக்கிறது. உன் வாழ்க்கை பெற்று அங்கங்க ஒரு இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதை படித்து நீ என்ன பண்ணணும்? நீ உன்னுடைய உன் வாழ்க்கை என்னவா இருக்கிறது என்பதை நீ எழுதணும். உன் வாழ்க்கை அவர் என்னதான் எழுதி வைத்திருந்தாலும் நீ எழுதுற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா! அவர் 1000 சத்தியங்களை சொல்லியிருந்தாலும் நீ அதை சொல்கிறதா முக்கியம். ஹலோ, இருக்கீங்களா? உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களை குறித்து ஆமா. அவர் உங்க சரித்திரத்தை எழுதி வச்சிருந்தாலும் அதை நீங்க படிக்காம புரிஞ்சிக்காம அதை எடுத்து இதுதான் என் வாழ்க்கைன்னு நீங்க எழுதணும். நீங்க உங்க வாழ்க்கை எழுதணும். அந்த வாழ்க்கை எழுதுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாயை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க என்ன பேசிக் கொண்டு இருக்கிறீங்களோ நீங்க உங்க வாழ்க்கையை எழுதி கொண்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய புத்தகத்தை எழுதி கொண்டு வரீங்க. தேவன் எழுதி வைத்த அந்த புத்தகத்தை படிச்சு அதிலிருந்து நான் யார் என்று தெரிந்து கொண்டு நான் என்னுடைய சரித்திரத்தை எழுதுறேன் பாருங்க. அது என்ன? என்னுடைய வாயில நான் சொல்லுகிற வார்த்தை தான். என்னுடைய வாழ்க்கை எழுதுகிற இதுதான். நான் இதுதான் என்ன சொல்ற? அவரு சொல்ற உன்னால எல்லாம் முடியும். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? அந்த கதையை எடுத்து அந்த சொன்ன சரித்திரத்தை நம்பி நீ உன் வாழ்க்கையை நீ எழுதணும். அவர் 1000 குறித்து எழுதியிருந்தாலும் நீ எழுதாவிட்டா அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா! இல்லையா? நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னா, நான் சொல்லலைன்னா அப்ப நான் என்ன எழுதி கொண்டு இருக்கிறேன்? அவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார். நான் இங்க ஒரு வாழ்க்கையை பேசி கொண்டு இருக்கிறேன். என்னால முடியாதுங்க, இது எப்படிங்க நடக்கும், இது எப்படி வரும், எனக்கு அதெல்லாம் இல்லையே, எனக்கு தகுதி இல்லையே, எனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் இல்லையே, எனக்கு யாரும் உதவி இல்லையே,
என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய தேவைகள் இப்படி இருக்கிறது இப்படின்னு சொல்லி நான் ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டு இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. நான் ஒரு தனியா ஒரு சரித்திரம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழ்ந்து கொண்டு தேவன் எழுதி வைத்திருக்க வாழ்க்கையை படிச்சு அதை நம்ம சொல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லாகும் அவர். இது பழைய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாண்டவர்? நீ சொல்லாகும் நீ கட்டளைன்னு இருக்கும். சொல்றாரா இல்லையா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலம் எப்பொழுதும் அவரிடத்தை கேட்டு கேட்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு காலமா இருந்தது. தாவீது போற, நான் போருக்கு போலாமா வானவா, ஜெயிக்கலாமா வானமா, அங்க கேட்டு கேட்டு அவர் பேசிட்டு இருக்கிறார். எல்லாமே ஆண்டவரிடத்துல கேட்டுதான் செய்யற காலம். நான் இயேசு வந்து சொல்றாரு, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளு உண்டு போய் என்று நீ சொன்னால் நீ சொல்லுகிறபடியே. ஆமா. இப்ப தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு சகல ஞானமா உள்ள வந்துட்டாரு. இப்போ அவர் நமக்குள்ள வந்திருக்கிறபடினாலே நமக்கு எது சரி சரி இல்லைன்னு தெரியுது. அதனால நீயே சூஸ் பண்ணு. உனக்கு எது வேணுமோ வேணாவா தூக்கி கடல்ல போடு. கடலை நீ சொல்லுகிறபடியாக இல்லையா? இப்ப மலை இங்க இருந்து எனக்கு ஒரு தடையா இருக்கிறதுனா ஆண்டவர் மலை அங்கிருந்து நகரணும் ஜெபம் பண்ண சொன்னாரா, பேச சொன்னாரா? அநேக பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையை பார்த்து பேசுங்கிறார். என் கண்ணு முன்னாடி இந்த மலை இருக்கக்கூடாது, இது இங்க இருந்து நகர்ந்து போகணும், அல்ல தள்ளுண்டு போகணும், இது காணாமல் போகணும், எதனா சொல்லுங்க. நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்க தடை உடைகிறது அப்படி நீங்க வாயை திறந்து சொல்லுகின்றார். ஆண்டவரே என் தடையை உடைங்கப்பா. இன்னைக்கு சம்பவம் அதுதானே, தடைகளை உடைங்க, நீங்க ஓடிங்கன்னு. ஆனா நீ ஓடிப்பான்றவர். ஹலோ, நீங்க எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டார் இயேசு. அதுதான் புதிய ஏற்பாடு அதிகமாக படிக்கணும். அதுலேயே 4 சுவிசேஷ புத்தகங்களை படிக்கணும். அதில் இயேசு சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதான் சார், நான் பேசுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வேதத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் வசனங்கள் எங்க இருக்குன்னா இயேசு பேசின வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதுதான் நம்ம இயேசு போல மாற்றுகிற வசனங்கள் அங்கே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இயேசு போல மாற வேணாம். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இயேசுவை போல நம்மளை செயல்படுத்துகிற வார்த்தை எங்க இருக்கிறதுனா அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் இருக்கிறது. அதை நாம் படிக்கும்போது தான் நம்ம இயேசுவாக, இயேசு என்னை பத்தி என்ன சொல்லிருக்கிறாரு, அவருக்கு மேல நம்மளை பேசிட்டு இருக்காரு. நான் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அப்போ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் வேற லெவல்ல இருக்கு இல்லையா? நம்மை கொண்டு அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யணும்ன்ற அவரு விரும்புறாரு. நாம எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்கிற ஒரு நிலைமை இருக்கு. நம்ம செய்திக்கு வருவோம். விசுவாசமே கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அஸ்திபாரம். அந்த விசுவாசம் எங்க இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையில் இருந்தால் நம்ம விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். இப்போ அதிக உறுதியான வசனம்னா எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இப்படி சொல்ல இருக்குது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். அப்போ உறுதியும் நிச்சயம் உள்ள அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்றால் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம போக்கஸ் பண்ண கத்துக்கணும். ஹலோ, அதிக உறுதியான விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தையை நாம் கவனித்தால், கவனம் செலுத்தினால், அதை நம்பினால், அதை விசுவாசித்து அறிக்கை செய்தால் நமக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் ஒரு காணப்படாத நிச்சயம், உறுதியும் நிச்சயம் நிறைந்த ஒரு காரியம்தான் விசுவாசம். அது எங்கிருந்து வருகிறது? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தேவன் நமக்கு, அதை நம்ம பார்க்கறது இல்லை, அதை நம்ம உற்று நோக்கிறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை. எப்பொழுது நம் கடவுளுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வேதம் சொல்கிறது தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள்
நம்மளை எந்த லெவலுக்கு கொண்டு போகுது பாருங்க. கடவுளுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர் தேவனுக்கு சமமானவர்களா நம்மை மாற்றக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. அப்போ என்ன அர்த்தம்? தேவனை போல நீங்களே எல்லாவற்றையும் செயல்பட முடியும். கடவுளுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர், அல்லது புரிந்து கொண்டவர், அதோட வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள், அதை விளங்கிக் கொண்டவர்கள், தேவன் தன்னிச்சை செயல்படுறாரு இல்லையா? செயல்படுறாரா இல்லையா? அவருக்கு மேல யாருன்னா கேள்வி கேட்டு பண்ணலாமா வானவன் கேட்கிறாரு. அவருக்கு எல்லாம் கரெக்டா தெரியும். கரெக்டா? ஆமா. அவர் மூவராய் இருந்தாலும் ஒருவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திரித்து பிரிச்சு பேச்சு ஜனங்களை ஒரே குழப்பமாக்கி விட்டுறாங்க. அவங்க மூன்று ஒண்ணா இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் சொல்லப்பட்ட மூன்று தனித்துவ ஆள் தத்துவம் உடையவர்களா இருந்தாலும் மூன்று பேரும் பிரித்து பார்க்கிறது சரியல்ல. அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னா அதனாலதான் ஜனங்கள் குழப்புறதுக்கான வாழ்க்கை இருக்கு. அவரு பிதாவை என்னையன் கைவிட்டு, பிதா அங்க ஒத்துருக்கிறார், இவர் ஏன் கைவிட்டார், இப்படி பல கேள்விகள் உண்டாகிறது. பிதா, இயேசு, பரிசுத்தாவி மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. மூன்று நபர்களா இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. மூன்று பேரும் ஒரு காரியத்தை பிதா நினைக்கிறத இயேசுவால சொல்ல முடியும், பேச முடியும். அது வார்த்தையா இயேசு இருக்கிறார். பிதா நினைக்கிறத அப்படி பேசக்கூடிய நிலையில் இயேசு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறத அடுத்த நிமிடத்துல யாரு? ஆவியானவர் செய்து முடிக்கிறவர் இருக்கிறார். இவங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. ஒருத்தர் நினைக்கிறாரு, அடுத்த நிமிஷம் அவரு பேசுறாரு, பேசுனா அடுத்த உடனே போய் செஞ்சுறாரு. அப்போ எப்படி தொடர்ச்சி பாருங்க. ஒரு கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? மூன்று பேரும் சொல்லிக்க முடியாது, மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அது பிரிச்சு காட்டும் போது ஒரு சின்ன குழப்பம் வருது. நாம ஒரே தேவன் தான் நமக்கு ஆமா, மூன்று ஆழ்த்தத்துவமுடைய திரித்துவ தேவனாயிருக்கிறார். ஆனால் அவர் ஒரே ஒருவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காணக்கூடாத தேவனா இருந்தார். காணக்கூடிய வார்த்தை இருந்த தேவன் மனிதனாக வந்தார். இப்ப அவரு பரலோகத்துல சிங்காசனம் அமர்ந்திருக்கிறார். அவர் ஆவியானவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாக்கும் இயேசுக்கும் தெரியாம எங்க ஆவியானவர் தனியா செயல்பட்டுருவாரா? செயல்பட மாட்டார். அவர் இங்க இருந்தாலும் அங்க கனெக்ஷன் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவர் அங்க இருந்தாலும் இவங்க இருந்தாலும் கனெக்டிங் இருக்கு. கனெக்டிங் தொடர் இருக்கு. இவங்க எல்லாருமே எப்படி செயல்படுகிறாங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அது தேவனா இருந்தது. அப்ப ஏற்கனவே அவருக்குள்ள இருந்த ஒரு வார்த்தையின் செயலாக்குங்க தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு தேவன் உள்ளத்தில் சொல்லப்பட்டு எதையும் தேவன் சொல்லாமல் செய்கிறது இல்லை. ஹலோ, ஏற்கனவே என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டதுதான் ஆவியானவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஏற்கனவே தேவன் நிர்ணயித்து சொல்லப்பட்டு எழுதப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா. அதனால நம்ம வாழ்க்கையும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையை என்ன பண்றது? நம்ம படிக்கிறது இல்லை வேதத்துல. நாம எப்படி தெரியுமா? நம்மளாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதில்ல. டக்குன்னு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறது? பிரியாணி கடையில், இதில் வேற அந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கு, எந்த கடையில்? அங்கே போ, அந்த கடையில் பிரியாணி, எந்தெந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கு. ஒரு நாள் அதை நம்ம செஞ்சு பார்க்கணும், நம்ம சிறப்பாக செஞ்சு பார்க்கணும். அப்புறம் அங்கே சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்களா? ஐயா, நீ தேவனை ருசித்தியா? நீ அனுபவித்தியா? நீ அவருடைய பிரசனத்தை உணர்ந்தியா? கர்த்தர் உன்னோட பேசினார், அவர்கிட்ட பேசுறாரு, இவர்கிட்ட பேசுறாரு, அவர் மூலமா பேசுறாரு. ஐயா, உங்ககிட்ட நேரடியா பேசினாரா? நீ உணர்றியா? தேவ பிரசனத்தை உணர்றியா? கர்த்தர் பேசுகிறாரா? நீ பிரியாணி செஞ்சு சாப்பிடுற, யாரை செஞ்சு போட்ட பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறிய? ஒரு நாளாக நான் செஞ்சு சாப்பிடணும். ஹல்லேலூயா. என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிற? ஆண்டவரே, நான் புரிஞ்சுக்கணப்பா, நான் உன்னோட பேசினப்பா, நான் உன்னோட உறவாடனப்பா, உனக்கு எனக்கு ஒரு தொடர்பு வேணும் ஆண்டவரே, ஒரு ஐக்கியம் வேண்டும் ஐயா. மற்றவர்களுடைய காரியங்களை கேட்டு நான் இப்படி செஞ்சாரா, அப்படி நடந்தாரா, அப்படி நடக்குமா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். எனக்கும் தேவனுக்கு உள்ள தொடர்பு என்ன? என்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் எப்படி தேவன் நெருங்க முடியும்? நான் எப்படி இதை செய்து முடிக்க முடியும்? குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது வரை நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குதா இல்லையா? அதை நாடாம, அதை புரிந்து கொள்ளாம அப்பப்ப பிரியாணி வாங்கி சாப்பிட்டா போதுமா?
என்னைக்கு பிரியாணி செய்ய நீங்க கத்துப்பீங்க? ஹலோ, அதெல்லாம் வேணாம்யா, அது ரொம்ப வேலையா. உக்காஞ்சி பைபிளை படிச்சுட்டு தியானம் பண்ணிக்கிட்டு அதை உக்காஞ்சி உணர்ந்துட்டு அதெல்லாம் வேணாம். நீங்க சொல்றீங்க, நீங்க படிச்சு சொல்லிடுங்க. இந்த வேதம் இது வந்த கதையெல்லாம் நீங்க படிச்சுங்க வச்சுங்க, இது எப்படி உங்க கரத்துக்கு வந்தது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க. இதை அழிக்கும்படி எத்தனை பேர் எழும்பினார்கள். இந்த வேத பத்தி எங்கெங்க எப்படியெல்லாம் இருந்தது தெரியும். எங்க கையில அந்த 66 புத்தகம் இருக்க உங்களுக்கு எல்லாம் புரியாது இதனுடைய மதிப்பு. கவனம், தேவன் தம்முடைய வார்த்தை எவ்வளவாய் பாதுகாத்து இதை அழிப்பதற்காக எத்தனையோ காரியங்கள் நடந்தது. கடைசியில 2 பிரதிகள் காப்பாற்றப்பட்டு அதை தேவன் காப்பாற்றி அதன் மூலமா இன்னைக்கு உங்க கையில எல்லாரும் கையில வந்தது. ஒருத்தன் இந்த வேதத்தை அழிச்சன்னு ஒன்று எழும்பி எல்லாத்தான் பண்ணான். கச்சல் அவனை ரச்சித்து அவனை சொல்லிட்டான். அவன் வீட்டில இருந்த வேதத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. இது கடவுள் எழுதின வார்த்தை. உன் கையிலாம் என் கையிலாம் கிடைக்கணுன்றது ஆண்டவர் வைத்த மாபெரும் திட்டம். ஹல்லேலூயா. இதுல தான் உங்க சரித்திரம் எழுதியிருக்கிற. நீங்க படிச்சு நீங்க எழுதணும். என் நாவு விரைவாய் எழுதுகிறபடிய எழுத்தானே, என் உள்ளம். அந்த வசந்தம் வாசிக்கலாம், சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷம் எங்கம்மா இருக்கு? இந்த உலகத்துல கிடையாது. உன்னை குறித்த நல்ல செய்தியை இந்த உலகத்துல யார் சொல்லக்கூடும்? நீ விசேஷமானவன் என்று யார் சொல்லக்கூடும்? உனக்குள்ள இருக்கிற திறமைகளை யார் எடுத்து காட்ட முடியும்? உனக்குள்ள இருக்கிற ஆற்றலை யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் உனக்குள்ள வைத்திருக்கிற பொக்கிஷம், அதிசயமான காரியங்கள் எல்லாம் யார் உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? உன்னை சிருஷ்டித்த தேவன் மாத்திரமே சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் ஆமா, பொங்குகிறது. தேவன் என்னை குறித்து சொல்லுகிற காரியங்களை நான் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியம். நான் எப்படி உண்டாக்கப்பட்டவன்? பிரமிக்கத்தக்கதா தேவன் என்ன உண்டாக்கி இருக்கிறாரா? என்னுடைய சிருஷ்டிப்பை எனக்குள்ள வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்போது என் உள்ளம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறேன். ஏன்னா நான் ஒரு விசேஷமானவன் என்று புரிந்து கொள்ளும் போது நான் எனக்கு விசேஷமா இருக்கேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதினுடைய எழுத்தாணி. இப்போ என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்ப சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தர் அழைப்பு, அடுத்த மாசம் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரப்போகுது. நீங்க கார் வாங்க போறீங்க. அடுத்த மாசம் நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க. இப்படி சொல்லணும்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு அடுத்து எனக்கு என்ன சொல்ல போறாரு? அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய், இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் எதிர்பார்ப்ப எனக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்போ நீங்க சொன்னவங்களாம், எனக்கு ஆண்டவர் 1 கோடி ரூபாய் கொடுக்க போறாரு, எனக்கு சொந்த வீடு வரப்போதா, இந்த செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு உறுதி என்ன? அது ஒரு விதமான மகிழ்ச்சி. அப்புறம் என்ன பண்ணீங்க? எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா, இந்த மாசத்துல 1 கோடி ரூபாய் வருதான். எல்லார்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிரு. கடன்காரன் இருப்பா, இந்த மாசம் பொறு, 1 கோடி ரூபாய் வருது, உன் கடனெல்லாம் தீர்த்துறேன். அப்போ என்ன ஆகுது? நல்ல விசேஷத்தினால பொங்குது. அப்புறம் அந்த நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தான அதையே விசேஷத்தினால பொங்கின இருதயம் அதையே பேசி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை குறித்த விசேஷமான காரியங்களை வேதத்திலிருந்து புரிந்து கொண்டு அதை உங்க இருதயம் நிரம்பும் பொழுது நிரம்பி தானாவை பொங்கி வழி ஆரம்பிச்சிடும். அப்போ என்னோட வாயில வருகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கிறது? சரித்திரம் எழுதுகிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். தேவன் சொன்ன விதத்திலே, சொன்ன மாதிரியிலே, சொன்ன காரியங்களிலே நான் யார் என்பதை என் தேவன் எனக்கு என்ன வேதத்தில் எழுதி வைத்திருந்தாரோ அதை படித்து நான் என் வாழ்க்கையை எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அதுதான் செல்லுபடியாகும். ஹல்லேலூயா. அவர் உன்னை குறித்து 1000 காரியங்கள் எழுதி இருந்தாலும், 1000 வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருந்தாலும், நீ அதை எடுத்துக்காம, அதை எடுத்து நீ சொல்லாம, அது எனக்கு தான் என்று, இதுதான் என் வாழ்க்கை என்று எடுத்து நீ எழுதாம, அது உன் சரித்திரம் ஆகாது. ஹல்லேலூயா. உன்னை குறித்து சரித்திரம் அவர் எழுதியிருந்தாலும் அதை எடுத்து நீ எழுதாவிட்டா
அதுக்கு உன்னுடைய சரித்திரத்துல வராது. உங்க சரித்திரம் சொல்லுங்க பக்கத்துல, உங்க சரித்திரத்தை எழுதுங்க. என்ன எழுத போறீங்க? என்னதான் பண்றது தெரியல. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் சித்தம் எதுவோ, எப்போ கண்ணு திறப்பாரோ, இதை எழுத சொன்னார். நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாகவேன், பூமியில் உள்ள சகல சாதிகளும் நான் மேன்மையா இருப்பேன். எழுத சரித்திரத்தை. ஹல்லேலூயா. உங்க வாயில அப்படிப்பட்ட வார்த்தை வரணுங்க, சரித்திரத்தை. அப்போ அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். ஆமா, நம்ம கையில ஒன்னும் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா. உறுதியான அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை உங்க கையில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. கேரண்டி கொடுத்தாரு, அது நடக்க போகுது, உனக்கு தான் அது. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த வசனத்தை கொடுத்துட்டாரு. அதுல உறுதி வந்துடுச்சு. அதை நீ பேசவும் அறிக்கை செய்யவும் விசுவாசிக்க ஆரம்பித்தா, அதில் இருக்கிற அந்த வார்த்தையை நீ போக்கஸ் பண்ணும்போது உனக்கு என்ன நடக்குதுன்னா, அதுல தான் உனக்கு விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாகுது. அப்ப அந்த வசனத்திலிருந்து அது கொடுக்கிற நம்பிக்கையில உறுதியான நம்பிக்கை வருது. ஏன்னா அது உறுதியான தீர்க்க தரிசன வசனமா இருக்கிறதுனால என் நம்பிக்கை உறுதியாகிறது. அது காணப்படாத நிலையில் இருந்தாலும் எனக்கு ஒரு முழு நிச்சயம் கிடைக்குது. ஹல்லேலூயா. நாளைக்கு உனக்கு கண்டிப்பா 100 ரூபாய் தரம்பா. இந்த வார்த்தையில அவருக்கு நம்பிக்கை வருதா இல்லையா? உறுதியா சொல்லிட்டாரு அவரு. அவர் சொன்ன செஞ்சிருவார். இப்ப ரவிக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. 100 ரூபாய் அவருக்கு என்னது, அவர் சொன்ன ஐயா சொன்னதை கொடுத்துருவாரு. அப்போ ஒரு மனிதனாகி நான் ஒரு விஷயத்த சொன்னாலே அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னா, அதை காட்டிலும் 1000 மடங்கு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பாருங்க, இதுதான் நம்ம திரும்ப திரும்ப போதித்து நம் மனதில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய காரியங்களா இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இந்த வசனங்கள்லாம் குறிச்சிட்டு திரும்ப திரும்ப வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்துல. ஆமா, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையே இருதயத்துல விசுவாசிக்கிறோம். இருதயத்துல போனோம். கடவுளுடைய வார்த்தை இருதயத்தின் ஆழத்துல போனோம். இருதயத்திலிருந்து விசுவாசம் உண்டாகணும். இந்த உறுதியான அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருதயத்தின் ஆழத்துல பதிக்கப்பட வேண்டும். அப்ப இருதயத்துல உனக்கு விசுவாசம் உண்டாகும். இருதயத்தில் விசுவாசித்து நாவியினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய்னா என்னன்னா, காப்பாற்றப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், விடுவிக்கப்படுவாய், சுகமாக்கப்படுவாய். அனைத்து நன்மையும் அதுக்குள்ள அடைக்கலாம். ரட்சிப்புன்னா அதுக்குள்ள அனைத்து நன்மைக்குள்ளும் அதுக்குள்ள பேக்கேஜா இருக்கு. இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையில விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், பலன், மற்ற எத்தனை நன்மைகளும் நிறைந்த ஒரு வார்த்தையை உனக்கு கொண்டு வருகிறது தான் ரட்சிப்பு. அப்ப வாயினாலே அறிக்கை செய்யும் போதுதான் ரட்சிப்பு. ஹலோ, வாயினாலே அறிக்கை செய்யும் போதுதான் ரட்சிப்பு. அதுதான் உனக்கு நிரந்தர ரட்சிப்பு. அதுதான் நிரந்தர விடுதலை. இப்போ ஒருத்தருக்கு ஜெபம் பண்றேன், பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு ஓடுது. அவர் அறிக்கை செஞ்சதுனால ஓடல. தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்துல நான் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுது. அதுக்காக அவர் ஒன்றும் பண்ணல. யாரோ கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ நான் ஜெபித்து அந்த பிசாசு ஓடுறேன். அந்த பிசாசு ஓடுறதுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. பிசாசு ஓடுறதுக்கு அவர் பண்ணல. இங்க வந்ததுனாலே தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துற நான் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். இந்த விடுதலைக்கு அவர் ஒன்றும் பண்ணல. யாரோ ஒரு கொண்டு வந்தாங்க, இங்க வந்தா உனக்கு சுகம் கிடைக்கும் இல்லையா? சரி, மறுபடியும் அவருக்குள் பிசாசு வராமல் இருக்க நல்லா கவனிக்கணும். நீதி உண்டாக அவர் இருதயத்தில் இந்த இயேசுவை விசுவாசித்து அவர் என்றைக்கு நாவினால் அறிக்கை செய்கிறாரோ, ஹல்லேலூயா,
என் இயேசு எனக்காய் இந்த உலகத்துல மரித்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்ல, பிசாசுக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது. பிசாசு என்னை தொட முடியாது, நெருங்க முடியாது என்ற அந்த வார்த்தையை அவன் நாவினால் அறிக்கை செய்யும் போது மாத்திரமே பிசாசு அவனை தொட முடியாது. இல்லையா? இல்லைன்னா திரும்ப பிசாசு வரமா வராத. இப்போ ஒருத்தர் செபிக்கும் பொழுது விடுதலை கிடைக்குது, சுகம் கிடைக்குது, திரும்ப வியாதியே வராதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற சத்தியத்தை நம்பி அவன் அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போது அந்த அறிக்கை நிஜமாகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரட்சிப்பாய் மாறுகிறது. நாவினால் அறிக்கை செய்யும் போது அது ரட்சிப்பை அவனுக்கு உண்டாக்கக்கூடிய சக்தியை தேவன் தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் போது அவனுக்கு என்ன உண்டாகிறது? அந்த வார்த்தையை என்ன சொல்லுகிறான்? சுகத்தை பத்தி சொல்றானா, ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றானா? அந்த வாக்கு தத்தங்களை அவன் சொல்லும் போது அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அவனுக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது அவனுக்கு பெற்று தரக்கூடியதா இருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? சொல்றேன், இது வரைக்கும் நீங்க ஒரு சரித்திரத்தை எழுதியிருக்கலாம். இன்னிலிருந்து உங்க ஒரு சரித்திரத்தை எழுதிங்க. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் புத்திசாலியா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தைரியசாலியா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பராக்கிரமசாலியா இருக்கிறேன். என் தேவனோடு இருக்கிறபடினால எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளும் மிக சிறப்பாக நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. எதை அறிக்கை செய்கிறாயோ அது உனக்கு ரட்சிப்பாய் முடியும். ரட்சிப்பாய் எவ்வளவு எளிமையா வச்சிருக்கிறார் பாருங்களேன், எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு பாருங்க. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காரியங்களை மிக எளிதாய் வைத்திருக்கிறாரு. அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உங்க வாயை கொஞ்சம் திறந்துனா போதும். எதுக்கு திறக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக திறப்போம். ஹல்லேலூயா. எதுக்கோ யாருக்கோ எதற்காகவோ ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கைக்கா, என் எதிர்காலத்துக்கா நான் வாழ்க்கை திறக்க போகிறேன். தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை சொல்லி நான் எழுத போகிறேன். ஹல்லேலூயா. நீ சொல்லுகிற வார்த்தை உன் இருதயத்தில் எழுதப்படுகிறது. என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி. நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் எழுது. அதை உங்க சரித்திரத்தை எழுதிருக்கிறீங்க. அந்த சரித்திரம் தான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இதுல என்ன ரகசியம்னா, நடந்த பேர் எழுதுறது இல்ல, நடக்கும் முன்னாடி எழுதுறது. ஹலோ, இந்த உலகத்துல எல்லாம் நடந்த பேர் சரித்திரத்தை எழுதுறாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சரித்திரத்தை எழுதுறீங்களே, இந்த சரித்திரம் தான் உங்கள் நிலையான சரித்திரமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. சரித்திரத்தை எழுதுங்க, சரித்திரத்தை எழுதுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 45 49 வாசிக்கலாம். 5:49 6:45-49. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததே எடுத்துக்காட்டு. பாருங்க, இந்த பொக்கிஷம் வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இருதயம். பொக்கிஷம், ஆமா, இருதயம் என்பது மனித ஆவி, மனித உள்ளான ஆவி, விலையேறப்பெற்றது. தேவனை தொடர்பு கொள்கிற இடம் எங்க இருக்குதுன்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய ஆவியின் தன்மை. பாருங்க, அந்த இருதயம், அந்த உள்ளான மனிதன் இருக்கிற அந்த இருதயத்துல இதுல நல்ல பொக்கிஷம், இன்னொன்னு சொல்லுது பொல்லாத பொக்கிஷம். பொல்லாத பொக்கிஷம்னா எப்படி இருக்கும் பாருங்க. 2 பேரும் எடுத்து காட்டுறாங்க. ஒருத்த பொல்லாத பொக்கிஷம், பொல்லாத பொக்கிஷம் தான பொல்லாத பொக்கிஷம். அவன் பொக்கிஷமா நினைச்சுக்கிறான், ஆனா அது அவனுக்கு தீமை விளைவிக்க கூடியது. அனைக்கிற இது என்ன பண்றாங்க, இருதயத்துல குப்பை தொட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு தேவையா இருக்கு அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சில பீரோவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன்,
கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க பட்டு புடவை, கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. அது 25 ஆச்சு, அங்கங்கே இப்போ கட்டினால பிச்சு எடுத்து கையில் எடுத்தாலே கிழிஞ்சு விடும். அதை வச்சு பாதுகாப்பாங்க. அதை வச்சு இது மாதிரி நிறைய பொருள் இருப்பாங்க, போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு தனியாக பீரை வைக்கணும் பொழுது யூஸும் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண வீடு ஃபுல்லாக தேவையில்லாத பொருள் மாதிரி இருதயத்தில் தேவையே இருக்காது, தேவையில்லாதெல்லாம் நிரப்பி வச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், எங்கே போகிறது தெரியலையே, இதெல்லாம் வார்த்தையை போட்டு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப அவங்க வாயில பார்த்தா இந்த வார்த்தை தான் வரும். அதுனா உள்ள நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்து எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் எதை எடுத்து எடுத்து காட்டிட்டு இருக்கிறீங்க? என்ன இருக்கு, எதை தான் காட்ட முடியும்? என்ன இருக்கு? ஒரே பயம், ஒரே கலக்கம், என்ன பண்ணுறது தெரியல, யார் என்ன செய்வாங்க தெரியல. யாருன்னா சூனியம் வச்சிட்டாங்களா, எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா, யாருன்னா சூனியம் எடுப்பாங்களா? அவங்க யாரும் சூனியமே பண்ண தேவையில்லை, அவங்களையும் சூனியம் வச்சுப்பாங்க. அவங்க வாயே சூனியம். நிறைய பேருக்கு அவங்க வாய் தான் சூனியம். பிசாசு ரொம்ப தொல்லை கொடுக்குறான் பிரதர் எங்கள் குடும்பத்தில். அம்மா அப்பா பரவாயில்ல, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, என் மேலே ஏன் எனக்கு ஒரு சக்தி இருக்குது நம்புகிறாங்களே. ஆண்டவர் சொன்னார், என் தலையை நசுக்கி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார். பாவம் பைபிள் வச்சுன்னு கூட இவங்களுக்கு என்ன நம்புகிறாங்களே. அப்போ ஆவி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துடுவான். ஏன்னா குடம் காற்றுல விழுந்தோட பிசாசு பார், குடத்தை தள்ளி விட்டான் பார். கருப்பாக ஒரு பூனை அப்படி எகிரி குச்சி பண்ண ஏதோ அசுத்தாவி போச்சுப்பா. இவங்க ஃபுல்லாகவே இது தான். என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. என் பக்கத்தில் இருக்கிற என்ன பிசாசு தொட முடியாது. அவர் என்னை வேலி எடுத்து பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தலையில் இருக்கிற ஒரு மயிராகிலும் கீழே விழுகிறது இல்லை. என்ன சொல்ல வர்றாரு அதில்? அதில் என்ன சொல்ல வர்றாரு? நீ என்னுடைய பிள்ளை ஆயிட்டனா என்னுடைய கண்ட்ரோல் இருக்கிறப்பா. உன் தலையில உதவாத அந்த சின்ன விஷயம் கூட கீழே விழுனா கூட அதுல என் சித்தம் இருக்குதுன்றார். அப்போனா உன்னை எவ்வளவாய் கண்காணிக்கிறார், கவனமா இருக்கிறார், உன்னை குறித்து அக்கறை உள்ளவரா இருக்கிறார். இது புரிஞ்சுட்டா அவன் போட்டான், இவன் பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாதவை எடுத்துக்கிறேன். நீங்க என்ன வச்சுக்கிறீங்க அததான் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே என்ன பேசுறீங்க அதுதான் வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்னது, உங்க தாத்தா சொன்னது, ஆயா சொன்னது, நீ உதவாதவன், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, நீ ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை, நீ எது கை வச்சாலும் லாய்க்கப்படாது, நீ எதுக்கும் புரோஜனம் இல்லை, நீ வேஸ்ட்டு, வாழ்க்கையே வேஸ்ட்டு, நீ எதுக்கு தான் இருக்கிறேன்னு இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே என்ன பண்ண பிடிச்சி ஸ்ட்ராங்கா அதையே நம்பிட்டு இருக்கிற, அதையே நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா உன்னை உண்டாக்கின தேவன், ஹல்லேலூயா, உன்னை சிருஷ்டித்த தேவன், அவர் சாயலாய் உண்டாக்கின தேவன் உன்னை குறித்து என்ன சொன்னார் என்பதை நீ உன் இருதயத்தில் எழுதி வைக்க மறந்து விட்டாயே. சொல்லி சொல்லி இருதயத்தை நிரப்புங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். வாய் எதை பேசிட்டு இருக்குது? அதுல ஜீவனும் மரணத்தை வைத்திருக்கிறார். நீ என்ன வைத்திருக்க? மரணத்தை குறித்து, தீமையை விளைவிக்கும் காரியங்களை குறித்து வார்த்தையை வைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தாத, உன்னை பலத்துக்குள் நடத்தாத, உன்னை ஒரு ஞானத்துக்குள்ள நடத்தாத, உன்னை ஒரு சிறந்த மனிதனாய் மாற்றாத அநேக கேவலமான காரியங்களை நினைத்து இருக்கிறார். சொன்னாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவாக உன் நினைவை காட்ட என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நினைவு என்ன, அவர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை உற்று நோக்க வேண்டும். அதிலும் அதிக உறுதியான என்னை குறித்து தேவன் என்ன சொன்னார் என்பதை ஹல்லேலூயா என் இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் யார் என்ன சொன்னோம்? கட்டின புருஷன் உன்னை கேவலமாக பேசிருக்கலாம், நீ நேசித்தவர்களை உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை தவறாக பேசியிருக்கலாம், உன் இருதயத்தை காயப்படுத்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி போடுங்க, அது எனக்கு தேவையில்லை.
உங்களை குறித்து யார் கேவலமாக சொல்லியிருந்தாலும், நீ ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லியிருந்தாலும், நான் சொல்கிறேன், அவர்கள் உங்களை உண்டாக்கின தேவன் அல்ல. அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்த தேவன் அவர்கள் அல்ல. ஆகினால அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. ஆனால் நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், உண்மையில் அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன் ஒன்று ஒருவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ படிச்சிருக்கிறா படிக்கலையா, ஐட்டா குள்ளமா சிவப்பா கருப்பா, எந்த ஜாதியில் பிறந்த, இல்லை உங்கள் வீட்டில் நல்ல ஆஸ்தி சொத்தெல்லாம் இருக்குதான்ல, சொல்கிறாரு, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போச்சு கதை. என் படிப்பு, என் அறிவு, அழகு, திறமை, ஆஸ்தி, இப்போ பதவி ஒன்றுமே இல்லை. கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை எவனும் பெயர்த்து போக முடியாது. நீ சொன்னால் அது பெயர்ந்து கடலில் விழும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரகசியம் நமக்கு புரிஞ்சுச்சுன்னா நம்ம பெரிய ஆளுங்க. வாசிங்க தொடர்ந்து. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இதுதான் நம்ம பிரச்சனை. என்னது? ஆண்டவரே. ஆமா, ஆண்டவரே ஆண்டவரே இல்லையா? ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான்பா. எல்லாத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவர்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம். அப்புறம் சொல்லுங்க. நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? ஆண்டவர்னு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றத நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு. ஆழமாய் தோண்டி அதுக்குள்ள உள்ள கற்பாறை இருக்குதான். நிலத்தை தோண்டி அது கல் இருக்கிற வரைக்கும் தோன்றான். அவன் எவ்வளவு ஆழமா தோன்றான்னு தெரியல. ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு. கற்பாறை அது கல் தேடுற வரைக்கும் தோண்டிட்டு இருக்கான். கல்லு கிடைச்சோன்னு பெரிய அது மேல இருந்து அஸ்திபாரம் போட்டு எழுப்புறான். அஸ்திபாரம் போட்டு எழுப்புறான். வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படி வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆழமாய் தோண்டி கற்பாறை எங்கே என்று தேடி. ஹல்லேலூயா. கடவுளுடைய வேதத்துல என்னை குறித்து என்ன எழுதப்பட்டு இருக்கிறது ஆழமாய் தோண்டி அதில் இருக்கிற கற்பாறை போன்ற அந்த வசனத்தை எடுத்து அது மேல நான் அஸ்திபாரத்தை போடுகிறேன். ஹல்லேலூயா. அது மேல நான் என்ன பண்றேன்? என்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறேன். என் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட வேண்டும். ஹலோ, நிறைய பேர் இந்த வார்த்தையில வாழ்க்கையை கட்டுறதில்ல, டக்குன்னு கொஞ்சம் தோன்றது. என்னது? ஆழமாக தோன்றதில்ல, கல் வருதெல்லாம் பார்க்குறதில்ல. எப்படியோ கொஞ்சம் தோண்டி, சரி ஒரு அடி தோண்டுப்பா, சரி தோண்டு, கடுக்கால போடு, கட்டுறாங்க. தென் ஒரு பக்கம் சாயுது, ஒரு பக்கம் இறங்கிடுது, மழை வந்தால் உள்ளே போயிடுது, சில வீடு அடிச்சுட்டு போயிடுது, சில வீடு அடிச்சுட்டு போகுது. கொஞ்சம் தான் கட்ட முடியுது, அதுக்கு மேலே கட்ட முடியல, திரும்பி விழுந்துடுது. திரும்பி கட்டுறதும் விழுந்து போகிறதும் வட்டுறதும் வீடு கட்டுனாங்க. நாங்கள் அப்போலாம் ஓலை குடிசையில் இருந்தோம். 3 வருஷம் கூட தாங்காது. அது நான் ஒழுக ஆரம்பித்தேன். அங்கே பக்கெட்டை வை, இங்கே வந்து குடத்தை வை, தண்ணி ஒழுகிற இடத்துல மேலே பிளாஸ்டிக்கை போடு. மழை வந்தால் எங்கள் திண்டாட்டம் தான் எங்கே படுக்கிறதுன்னு. ஏன்னா நாங்கள் கட்டின வீடு ஓலை குடிசை வீடு. அந்த வீடு அந்த ஓலை வெயிலில் காஞ்சோன்னா உதிர்ந்து போயிடும். அது 1 வருஷம் 2 வருஷம் கூட தாங்காது. அது மாதிரி தான் இது மணல் மேல் கட்டின வீடு. எவ்வளோ நாள் இருக்கும் ஓடணும்னு தெரியாது. நானும் வீடு கட்டிட்டேன்பா, நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் சர்ச்சுக்கு போயிட்டேன், நானும் ஆண்டவர் ஏற்றுக்கினேன். எத்தனை வருஷமாக போகிறேன்? 20 வருஷமாக போகிறேன். ஆனால் வீடு அஸ்திபாரம் இல்லாத வீடு. அப்பப்போ வீழ்ந்தது, புது புதுசாக கட்டினுக்கிறேன். 2 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டினே இருக்கிறேன். விழுது கட்டுறேன், விழுந்து கட்டுறேன். என் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையில் கட்டணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர்கள் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம தேவனுடைய மாளிகையாகவும்
கடவுளுடைய ஆலயத்தை மாளிகையும் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயம் மாளிகையாகவும் ஆலயமாக நாம கட்டப்பட்டு வருகிறோம். ஹலோ, எப்படி கட்டப்பட்டு வருகிறோம்? கடவுளுடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. அவருடைய மாளிகையாகவும் ஆலயமாகவும். ஆலயம் என்பது தேவன் உள்ளே வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய உள்பகுதி. அங்கதான் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். மாளிகை என்பது வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும். வெளியே இருந்து அப்ப வெளிப்புறம் ஒரு அழகு இருக்கிறது, உள்பக்கம் ஒரு அழகு இருக்கிறது. வெளிப்புறம் இருக்கிற அந்த மாளிகையை இந்த உலகம் பார்க்கும்படியாய், உள்ள இருக்கிற மகா பரிசு ஸ்தலமாகி அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணும்படியாய், தேவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம மாளிகையாகவும் ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். ஒன்று, இந்த உலகம் நம்மை காணும்படியாய், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். சாலமோன் காலத்துல அவன் சாப்பிட தட்டு முட்டு எல்லாமே தண்ணி டம்ளர் எண்ணம் எல்லாமே தங்கமா, தன் கண்ணுகளை போட்டு ஆலயத்தை கட்டுறான். தங்கத்தை வாசிக்கல அந்த வசனம். 1 ராஜாக்கள் 10:9 வசனம் 10 வசனம். 9ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. 9:10. சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய 2 மாளிகையை கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே. ஆலயம் மாளிகையுமா கட்டணும்னா ஆலயம் மாளிகையும் சொல்லப்படுறது. அது 10:21 வாசிங்க. அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21வது வசனமா. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், அதாவது சாப்பாடு சாப்பிடுற தட்டு முட்டு தண்ணி டம்ளரு தட்டு டீஸ்பூன் எல்லாமே பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் மாளிகை பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமா இருந்தது. பாருங்க, தங்கத்தால குளிப்பாட்டப்பட்டான். எல்லாமே தங்கம். பல டன்னு கண்ணுகளை போட்டு தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறான். பொன்னினாலே தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறான். தேவனுடைய மகிமை அவன் கட்டின ஆலயத்தில் வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. அதே போல நீங்க மாளிகையாகவும் ஆலயமாக கட்டப்பட்டு வர்றீங்க. ஹலோ, ஒவ்வொரு வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன். உங்களை குறித்த சரித்திரத்தை நீங்க படித்து அந்த சரித்திரத்தை நீங்க எழுதாவிட்டா அது உங்கள் சரித்திரமாகாது இல்லையா? 1000 வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை எடுத்து நம்பி உங்க வாயில அறிக்கையிடாமல் போனால் அது உங்களுக்கு ரட்சிப்பாகாது, அது உங்களுக்கு சொந்தமாகாது. அது ஒன்று, நாம் சரித்திரத்தை எழுதுகிறோம். இன்னொன்று, நாம் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். இது ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்முடைய சரித்திரத்தை எழுதுகிறோம், இன்னொரு பக்கம் தேவனுடைய மாளிகையாகவும் ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஒன்று, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாய் அந்த உள்ளான பரிசுத்தம், மகா பரிசுத்த ஸ்தலமாய் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கி, இரக்கம் அன்பு ஆவின் கனிகளால் நிறைந்த தேவன் நமக்குள் உலாவுகிற ஒரு ஆலயமாய் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மை கட்டி கொண்டு வருகிறார். இன்னொன்று, இந்த உலகம் பார்க்கத்தக்கதாய் மாளிகையாக. ஹல்லேலூயா. சாலமோன் கட்டினதே தங்கத்தால கட்டினா, தேவன் தம்முடைய வார்த்தையினால நம்மை ஆலயமாக மாளிகையை கட்டுறோம்னா அது அதை காட்டிலும் 1000 மடங்கு விசேஷமான மாளிகைகள் நீங்கள். ஹல்லேலூயா. வெளிப்புறத்தில் அழகு, உட்புறத்தை தேவன் பார்க்கிற அழகு. ஹல்லேலூயா. உள்ளான உன்னுடைய மனதை பரிசுத்தமாக்குகிறார் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாய். வெளியிலே இது தேவனுடைய ஆலயம் என்று மற்றவர்கள் சொல்ல முடியாது. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், இது தேவனால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரம், தேவனால் பயன்படுத்த பாத்திரம் என்று உன்னை பார்க்கும்போது அவங்க ஆச்சரியமா பார்க்கணும். ஹல்லேலூயா. பெரிய மாளிகை அண்டாந்து போறவரெல்லாம் பார்த்துருப்போம். இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிஎன்சி மில்லுக்கு போகணும், கண்டிப்பா அந்த 45 அடுக்கு அப்படி பார்க்காம நீங்க போக மாட்டீங்க. அப்படிதானே? பார்க்காம போயிருக்கீங்களா? சும்மா அப்படின்னு பார்த்துட்டு போவீங்க இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இந்த ஊரில் 45 அடுக்கு பில்டிங்கை நம்ம ஊரில் இப்போ தான் பார்க்குறோம் இல்லையா? வேறு இடத்துல வெளிநாட்டில் இருக்கலாம், அது அவங்களுக்கு சாதாரண விஷயம். தூரம் வந்துப்பா நம்ம ஊர்லையா, நம்ம
இதுக்குள்ள இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க, ஆச்சரியமா இருக்குது. என்னடா புளியந்தோப்பா இது? ஆடு விட்டு மாடு விட்டு நாற்று அடிக்கிற இந்த ஊரில் 45 அடிக்கு பில்டிங்கும், இந்த ரோடு பார்த்தா எங்கே ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த பிரிட்ஜை கட்டி இந்த ரோடெல்லாம் மாற்ற போகிற 4 வழியாக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறது போல் பார்ப்போம். நமக்கு ஆச்சரியமோ, இது கன்னிகாபுரம் தானா, இது வேசார்படி தானா, என்னடா ரோடு ஃபாரின் போல் இருக்குதுன்னு நினைக்க போகிறோம். அப்படி அதை ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறோம்ல. இந்த உலகம் ஒரு பார்வை பார்க்க, இவனா, இவன் தானா, என்னப்பா எப்படி ஆயிட்டான், ஹல்லேலூயா, வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. ஆனால் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? அதுதான் மாளிகை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உன்னை மாளிகையாய் கட்டி வருகிறார். உன் மாளிகையில வைக்கிற ஒவ்வொரு கல்லும் அவருடைய வார்த்தையா இருக்கிறது. உன் வாழ்க்கை கட்டப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தையினாலே. அதுதான் அஸ்திபாரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தையினாலே என் வாழ்க்கையை கட்டுகிறேன். தேவனுடைய வார்த்தையினாலே என் சரித்திரத்தை நான் எழுதுகிறேன். இன்னிலேருந்து எழுதுங்க. இன்னிலேருந்து நேற்று வரை எப்படி எழுதிருக்கலாம், என்னதான் பண்ணுறது தெரியல, எங்கே தான் போகிறது தெரியல, அதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். நான் கையிட்டு செய்கிறது என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் வெற்றி எனக்கு உண்டு. என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கடவுள் வசனத்தை வாயில சொல்ல பாருங்க, அது உங்கள் சரித்திரமாய் மாறும். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா.